வந்து காவேரி பார்க்கறதுக்காக வராரு. அத பார்த்துட்டு வந்து, "இங்க எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னம்மா நீ இப்படி பேசுற? ம் எப்பவுமே வந்து நான் வந்தா இப்படிலாம் பேச மாட்டியே. நீ ஏம்மா இவ்வளோ பேசுற? இப்போ பேசக்கூடிய நிலைமையில நான் இருக்கேன். தயவுசெய்து இங்க எதுக்கு வரீங்க? உங்க பேரன் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. மறுபடியும் நீங்க வரீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றியே. காவேரிக்கும் எனக்கும் உள்ள பந்தம் வந்து வேறம்மா. விஜய் வந்து கல்யாணம் பண்ணதால காவேரிக்கும் எனக்கும் பந்தம் கிடையாது. காவேரியை நான் உண்மையாவே என் பேத்தியாவே நினைக்கிறேன். அவளுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் என்னைக்குமே அறுந்து போகாதும்மா. அது என்னைக்குனாலும் நிலைக்கும்." அப்படின்னோடனே, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. "இங்கே வாம்மா" அப்படின்னோடனே காவேரி ஓடி வந்து கட்டிக்கிறாங்க தாத்தாவை. "தாத்தா சாரி தாத்தா, உங்களை விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே பாருடா, உனக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு காவேரி எதுவும் சொல்லாமே விட்டுட்ட?" அப்படின்னோடனே, "சாரி தாத்தா" அப்படின்றாங்க. "இங்கே பாரு காவேரி, உனக்கு நான் இருக்கேன். என்றைக்குமே நான் இருப்பேன். உங்கள் அம்மா சொல்கிறாங்க என்னை மீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தாத்தாவை நீ மறந்துடுவியா? என்கிட்ட பேச மாட்டியா?" "அதெல்லாம் இல்லை தாத்தா. நான் ஏன் தாத்தா உங்களை மறக்க போகிறேன்?" அப்படின்னோடனே அப்படியே வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க சாரதா. அப்படியே பார்த்துக்கிட்டு, "இங்கே பாரு காவேரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உனக்கும் விஜய்க்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கலாம். நீங்கள் கான்ட்ராக்ட் போட்ட விஷயம் எனக்கு தெரியும். ஆனால் நான் ஏன் சொல்லலைன்னு உனக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீயும் விஜயும் சேர்ந்து வாழணும். 2 பேரும் வந்து இந்த வாழ்க்கை நிலைக்கணும்னு தாம்மா நான் சொல்லலை. மற்றபடி வேறு எதுக்குமாகவுமே இல்லைம்மா. நீ என் வீட்டிலேயே இருக்கணும், எங்கள் வீட்டு மருமகளாக வாழணும்னு ஆசைப்பட்டம்மா. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தை நான் பின்னொன்று எப்படிம்மா நினைப்பேன்?" அப்படின்னோடனே அப்படியே வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. "தாத்தா அது வந்து தாத்தா, இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்க. இந்த பிரச்சனையே வேணாம். நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறோம். தயவுசெய்து எங்களை விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. "இங்கே பாரும்மா, நீ காலி பண்ணிட்டு போகிறதா இருந்தால் போ. ஆனால் வந்து என் குழந்தைய விட்டுட்டு போயிடுமா. என் பேத்தி இல்லாமலாம் என்னால் வாழ முடியாது" அப்படின்றாரு. அதை கேட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி. "நீ அழாத காவேரி, எல்லா பிரச்சனையும் தீருமா. தீராத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே கிடையாது. இங்கே பார், விஜய் பண்ணதெல்லாம் நீ தப்புன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதில் நிறைய உண்மைகள் இருக்குமா. விஜய் வந்து உன்னை வெறுக்க மாட்டாமா. அவன் வந்து உன்னை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான். அவன் மனசு ஃபுல்லாக நீ தாமா இருக்க. இதை நான் உனக்காக சொன்னதா நீயும் நினைக்கலாம், இல்லை உன் அம்மா கூட நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த நிமிஷம் தாத்தா சொல்கிறேன், விஜய் ஃபுல் அண்ட் ஃபுல் உனக்காக மட்டும்தாம்மா இருக்கான். அவன் ஏதோ விளையாட்டுத்தனமாக ஏதோ செஞ்சிடறாமா. ஆனால் அவன் மனசு ஃபுல்லாக நீ தாமா இருக்க. காவேரி சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கமான்னொன்னே, இதுக்கு தான் நான் பேச வேணாம்னு சொன்னேன் உங்களை. இப்போ தெரியுதுங்களா? ஐயா, வேணாம் ஐயா, தேவையில்லாதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? என் பொண்ணு மனசை ஏன் கலைக்கிறீங்க? அவள் இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வர மாதிரி இருக்குது. மறுபடியும் எதுக்குய்யா அப்படின்னோடனே, "இங்கே பாரு சாரதா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் காவேரியும் நீயும் முடிவு பண்ணிக்கோங்க. நான் பேச வேண்டியது பேசிட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருமா காவேரி, என்றைக்குமே என் வீட்டு வாசப்படி உனக்காக வந்து வாசக்கதவு திறந்து தாமா இருக்கும். அது மூடவே மூடாதுமா. நீ தாம்மா அந்த வீட்டுக்கு என்றைக்குமே மருமக. அது மட்டும் கிடையாது, நீ தான் எங்கள் வீட்டு ராஜகுமாரி. உனக்கு உன் வீடுமா அது. எப்போவுமே நீ உன் வீட்டுக்கு நீ வரலாம். அவ்வளோதான். இதில் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் உன் அம்மா கூட தடுக்க முடியாது. நீ நினச்சா வரலாம் காவேரி. யோசி காவேரி, நல்லா யோசி. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருமா" அப்படின்னோடனே, "ஐயா சொன்னால் கேளுங்க ஐயா. சொன்னால் நான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஐயா விட்டுருங்க" அப்படின்னோடனே, காவேரி வந்து, "சரிங்க தாத்தா, நீங்கள் கிளம்புங்க. இங்கே இருந்தால் வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். தாத்தா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் தாத்தா. இந்த உலகத்திலே நான் நேசிக்கிற வந்து என் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் தாத்தா. நீங்கள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தாத்தா. நான் உங்களை மட்டும் எக்காரணம் கூட மறக்க மாட்டேன், விட்டும் கொடுக்க மாட்டேன் தாத்தா. அதனால் என்றைக்குமே உங்கள் பேத்தியாக இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாத்தா" அப்படின்றாங்க. அப்படியே வந்து தாத்தா வந்து உச்சி முகர்றாரு. அப்படியே வந்து, "சரிம்மா, பத்திரமா இரு. எதுவாக இருந்தாலும் தாத்தாவை சொல்லுடா. இங்கே பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கடா. விஜயை தப்பாக நினைக்காதடா" அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வந்து காவேரி பயங்கரமாக கதறி அழறாங்க. உடனே வந்து, "இப்படி தான் ஒருத்தரா இங்கே இருந்தால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த வீடை முதல்ல காலி பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது காதில் வாங்குறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கத்திட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க விஜயை நினச்சி.